ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. இன்றைக்கி நம்மளுக்கு என்ன ஈவெண்ட் வரப்போகுது தெரியுமா கைஸ்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேலக்டிக் பன்னி பண்டல் தான் வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸில் வரப்போகுது. இன்னும் 20 செகண்டில் இந்த ஈவெண்ட் வரப்போகுது. ப்ரைம் லெவல் 7 அப்புறம் 8 இருக்கிறவங்க எத்தனை பேர் எடுப்பாங்கன்னு தெரியாது. நானும் ப்ரைம் லெவல் 8 தான் இருக்கேன். எனக்கு இன்னும் 10 செகண்டில் வரப்போகுது கைஸ். வெயிட் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு தெரியல இந்த ஈவெண்ட்டு. எவ்வளோ டைமண்ட் ஆகும்னு தெரியாது. அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ டைமண்ட் ஆக போகுதுன்னு தெரியல இந்த ஈவெண்ட்டில் எடுக்க. எனக்கு தெரிஞ்சு பாருங்கள், உள்ளே போகலாம் கைஸ். ஈவெண்ட் உள்ள இங்கே பாருங்கள் என்னென்ன விட்டுருக்காங்க தெரியுமா? ஒரு அமௌண்ட் விட்டுருக்காங்க, ஃபேஸ் மாஸ்க் விட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் லூட் பாக்ஸ் விட்டுருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். இப்போதைக்கு இது தொட முடியலையே. 5 டோக்கன் வேணும்னு நினைக்கிறேன். 180 டைமண்ட். இங்கே பாருங்கள் அமௌண்ட்டு. என்ன அமௌண்ட்டுங்க இது? பன்னி ஆக்ஷனா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் லூட் பாக்ஸு, பேக் பேக்கு, அப்புறம் என்ன இருக்குது இங்கே பாருங்கள். காட்டலை. ஐயோ, நான் வேறு இந்த ஜோக்கர் மண்டை வச்சுருக்கேன், அதனால் காட்டலை. எத்தனை டைமண்ட் ஆக போகுதுன்னு தெரில. 5 ஸ்பின்னுக்கு 180 டைமண்ட் கேட்குது கைஸ். இங்கே பாருங்கள் 75. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் டோக்கன் எத்தனை இது அடிக்க போகுதுன்னு தெரியல நம்மளுக்கு. இப்போதைக்கு ஒரு ஸ்பின் பண்ணலாமா? சும்மா லக் இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 180 டைமண்ட் சுற்றி பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்புறம் டாபரா கரிநகரா. ஐயோயோ கைஸ், பக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின்னிலே ஒரு டோக்கன் கொடுத்துட்டான். என்னால் நம்ப முடியல. இந்த ஈவெண்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. டைமண்ட் பிடுங்குவானான்னு தெரியல. அடுத்த ஸ்பின்னு. யோ ப்ரோ, பக்கத்தில் ப்ரோ பன்னியை கொடுத்துருக்கலாம் கைஸ். எடுத்திருந்தேன்னா அல்டிமேட் கைஸ். ஐயோ என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட்டு ஒரு 180 டைமண்டு. ஐயோ கொடுக்கலையே. கரிநகரா ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டானே. வெளியே வந்துட்டு போயிடலாம் இருங்க. இன்னும் 600 டைமண்ட். எப்படி டைமண்ட் போச்சுன்னே தெரியல. 600 டைமண்ட் வந்தாச்சு. இப்போ 144 டைமண்ட் கேட்குறான் கரிநகரன். கொடுத்துருப்பா. எப்பா ஐயோ ஏமாற்ற ஆரம்பிச்சுட்டான் கரிநகரன். கொள்ளை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் பாருங்கள் 2 ஸ்டோனும் 2 ஸ்பின்னில் கொடுத்தானுங்க. ஆனால் நம்பவே முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஈவெண்ட்டை ஈஸியாக எடுத்துலாம் நினைக்கிறேன். 72 டைமண்ட் கேட்குது. ஐயோ கரிநகரன் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான். 300 டைமண்ட் தான் இருக்குது. என்ன பண்ண போகிறான்னு தெரியல கரிநகரன். ஐயோ கொள்ளை அடிக்க ஆரம்பிச்சிட்டானே. 1000 டைமண்டில் எனக்கு கடைசி வரைக்கும் கொடுத்தது 2 ஸ்டோனு தான். ஐயோ போச்சு கைஸ், ஏமாற்றிட்டாங்க கைஸ். வெளியே வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஈவெண்ட் வந்து ஒரு 5000-6000 டைமண்டில் அந்த பன்னி பண்டல் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எடுத்துடலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சுங்க பாருங்கள், ஏர்லி எக்ஸஸில் எடுத்துடலாம். இன்னும் 41 ஸ்பின் படித்தா இன்னொரு டோக்கனும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எடுத்துடலாம் கைஸ். எத்தனை பேர் எடுத்திருப்பாங்கன்னு தெரியல. நிறைய பேர் எடுத்துகிட்டு இருப்பாங்க யூடியூபர்ஸ்னால். என்கிட்ட டைமண்ட் இல்லை. இப்போது இது எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்ட் 2 வீடியோ நம்ம போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இதோட நம்ம அந்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். டோர்னமெண்ட்டை மறக்காதீங்க. நாளைக்கு டோர்னமெண்ட் இருக்குது, யாரும் மறந்துடாதீங்க கைஸ். எல்லோரும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட நம்ம பார்ட் 2 வீடியோவை சந்திக்கலாம் கைஸ். பை கைஸ்.